ஸோ இன்றைக்கி டேவோட குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு மணச்சநல்லூர் பெப்சி வெர்சஸ் இருங்கலூர். ஸோ இருங்கலூர் பேட்டிங் ஃபஸ்ட்டு. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கில் ஆனந்த், நான் ஸ்டேக்கராக செல்வா இருக்க போகிறாங்க. முதல் ஓவர் ஜானி. முதல் பால். ஸோ மேலே ஏறி இருக்கு, ஃபீல்டர் அங்கே இல்லைங்க. 1 பவுன்ஸ் பொத்துருச்சுன்னா போயிடும். பட் பேக்கப் கால் வந்துட்டாங்க. அதில் 2 முதல் பாலில். செகண்ட் ஒன். ஸோ லென்த்து இந்த அவுட் சைட் ஆஃபில் நல்ல லென்த்தில் வச்சுருக்காரு. முதல் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு. ஸோ இந்த பால் லைன் லென்த் எடுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. ஸ்டிக்கில் ஆனந்த். தேர்ட் ஒன். ஸோ வாங்கி அடிச்சிருக்காரான்னு பார்த்தா அங்கே கையிலே விழுவுதுங்க. நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஜானி டு தமிழ். நல்ல பிளே. முதல் பால் அந்த அப்பில் சிங்கிள். 5th ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஷார்ட் கனெக்ட் ஆகியிருக்கு. அங்கே கிராஸ் பண்ணிச்சுன்னா 4. அங்கே மிக முக்கியமான 4 ஒன்று கொண்டு வராங்க. விக்கெட் விழுந்தாலும் கேம் கியர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. லாஸ்ட் பால் ஓவரில். ஸோ நல்லா ஏறிக்கிறது. பட்டுருச்சுன்னா பொத்துருச்சுன்னா போயிடும். ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு சூப்பர் ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. அவர் ரொம்ப ஓட வேண்டியதாக இருந்துச்சு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 இப்போ இருங்கலூர். செகண்ட் ஓவர் சந்தோஷ். இப்போ செல்வா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் ரிவர்ஸுக்கான முயற்சி. மேலே பட்டிருக்கு டாட் பால். செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ரீபால். இது நல்லா ஏறி நிற்கிறாரு. ஸோ பாலுக்கு அண்டரில் போய் தூக்கியிருக்காரான்னு பார்த்தா பெரிய ஹைட்டு போயிருக்கு. அங்கே அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்ச் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 பேருமே அவர் கையில் தான் விட்டு அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் வெங்கட். தேர்ட் பால் ஓவரில் விக்கெட் வேரியேஷன். லென்த்தை நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு. சந்தோஷ் டு வெங்கட். ஸோ இந்த பால் கட்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஒரு பாட்டம் வச்சு டாட்டு. 5th பால் ஓவரில் மேலே பட்டிருக்கா. ஸோ டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் ஸ்லோவாக போடப்பட்ட ஒய்டி யார்கர். ஸோ இங்கே பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. 2 விக்கெட் விட ஆடி இருக்காங்க இங்கே இருங்கலூர். செகண்ட் ஓவர் இங்கே சதீஷ் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஓவரோட முதல் பால் வைடு. ஸோ ரீபால். ஸோ பால் சரியான மீட்டரில் பாட்டமாக பேட்டில் பட்டிருக்குன்னு சொல்லுவேன். பாயிண்ட் ஃபீல்டர் சந்தோஷ். ஸோ ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து தமிழ் அவர்களை ஸ்ட்ரைக்கு கொண்டு வராங்க. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் பிச்சாத பாலுக்கு போக முடியல. அட்வான்ஸாக டாட்டா இருக்குங்க. பாட்டம் மேட்ச்சு கீப்பருக்கு கேரி ஆகலை. நல்ல கீப்பிங் தேக்கிட்டாரு. ஓவர் பிச்சுட்டு பால் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா கவரில் உங்களுக்கு பெரிய கேப் இருக்குது. த்ரூ அடிச்சிருந்தாருனாலே கண்டிப்பாக ஒரு 4 கிடச்சிருக்கும். சதீஷ் டு தமிழ். ஸோ இந்த பால் ரிவர்ஸ் கனெக்டாக இருக்காங்க. தெளிவாக மணியை வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஃபீல்டர். சிங்கிள் எடுத்து விடுறாரு. த்ரோ நல்லா வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் வெங்கட். லாஸ்ட் ஒன் ஓவரில் நேருக்கு நேராக ஸ்டெம்புக்கு வந்திருக்க ஒரு சின்ன ஹெலிகாப்டர் ஒன்று பார்க்குறீங்க. நல்ல ஃபீல்டிங். லாங் ஆன் ஃபீல்டர் இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ இங்கே வெங்கட் அண்ட் தமிழ். ஸோ ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டே ஆகணும் மீதமுள்ள ஓவருக்கு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தேவ் வந்திருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் ரிட்டையர்டு. அதன் காரணமாக நாவலர் செல்வன் இங்கே நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் நாவலர் செல்வன். ஓவரோட முதல் பால் வைடு. ஸோ ரீபால் ஷார்ட்டு ப்ரோ. இன்சைட் அவுட்டு கொடுத்துட்டாரா. ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு. பவுண்ட்ரி லைன்ட்டு ஒரு பிச்சு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. நல்ல ஷாட் ஆடி இருக்காரு. பிடிக்கிற முதல் பால். செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் அடித்து போட்டிருக்காரு. ஸ்லாப் பண்ண பார்த்துருக்காங்க. பாயிண்டில் ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் அடித்து போடப்பட்ட பால். ஸோ புல்லுக்கு போனாங்க. கனெக்ஷன் இல்லை. டாட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய வீசி பால் கண்டரில் போக முடியல. இந்த பால் தன்னால் முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக போட்டிருக்காரு. லூப் கொடுக்காமல் போடப்பட்ட பால். தேவ் டு தமிழ். மறிச்சு போய் ஏறி போய் ஆஸ்திரேலியா ஆட்டார். பாயிண்ட்டுக்கு பிறகு சதீஷ் எங்கள் ஃபீல்டர் நல்ல த்ரோ ஆனாலும் சிங்கிளோட கட் பண்ணி தராரு. ஸோ இந்த ஓவரோட ஸ்டார்டிங்கில் ஒரு 4 போச்சு. அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி 6 ரனில் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 ரிமைனிங் இந்த ஓவரில். சேம் கைண்ட் ஆஃப் ஷாட்டு.
இன்சைட் அவுட் வெளியே போய் அங்கே தலையை தாண்டி போகிற 6 ஓவரோட ஃபஸ்ட்டு பால்னா 4 கடைசி பால் 6ன்னு வெளுத்து வாங்குறாரு. பிடிக்கிற பால்லாம் நல்லா கனெக்ட் ஆகுது. முக்கியமாக பேட்ஸ்மேனுக்கு இன்சைட் அவுட்டு கனெக்ட் ஆகுதுன்னா சிறப்பான ஃபார்மில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. ஸோ லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்குது. ஸோ மேட்ச் ஓவரை போடுறதுக்கு இங்கே ஜானி வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்டிக்கர் வச்சு போச்சுங்க. நல்லா விலகி இன்னும் ஆடினார். எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல கான்டெஸ்ட்டு. இந்த கான்டெஸ்ட்டில் பவுலர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராம். பிடிக்கிற முதல் பால். ஸோ பாடி லைனுக்கு வரவும் பேட்டை சுழட்டி இருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் நல்ல ஃபீல்டிங், த்ரோ நல்லா பெட்டராக வந்திருக்கு. அதன் காரணமாக சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ப்ரோ கொடுத்தாரு. கொடுத்த பால் வெளியே போய் விழுது. அங்கே எங்கேயோ போய் விழுந்த பால் தேடி தான் எடுக்கணும். புதருக்குள்ளே போயிடுச்சு. 6. கம்பேக் இருக்குமான்னு பார்த்தா மட்டக்கி அடிச்சிருக்காரு. ஹைட் ஏறின மாதிரி இருக்குது. இங்கே அந்த ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் 6 அடித்த இடத்துலையே ஆட்டமிழக்க செஞ்சுட்டாங்க. நல்ல இன்னிங்ஸ் ப்ரோ. தேவைப்பட ஒரு குவிக் ஃபயர் ஒன்று பார்க்குறீங்க. நாவலர் செல்வன் தந்து ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அருண். இந்த ஊரில் லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. நேருக்கு நேராக யாருக்கிறதுக்கான முயற்சி. லோ ஃபுல் டாஸ். பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸ்லைஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அவரோட லாஸ்ட் ஒன் ஸ்டிக்கு மேலே வேகத்தோடு வருது. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சந்தோஷ். முதல் பால் ஓவரில் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி. பேட்டில் சரியான மீட் இல்லாட்டியுமே இங்கே ஃபஸ்ட்டில் ஃபீல்ட் எடுத்த போது சிங்கிள். போன பால் வைடு. ஸோ செகண்ட் பால் இது இறங்கி போகிறாரு. ஐயோ நல்ல ஒன் எடுத்து கொடுக்காம ஒரு யாருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் நல்ல ஒய்டியாக இருக்கிற பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஹர்ட்டு. ஸோ அதனால் விக்கெட்டு. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மீதம் 3 பால் ஆக்சிலேட் பண்ண பார்ப்பாங்களாம் பார்ப்போம். ஸோ நேருக்கு நேராக தூக்கியிருக்காரு. நேருக்கு நேராக போனால் கையில் தான் விழுவும். கேட்சு ட்ராப்பு. இங்கே 2 அவுட்டுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க. 2 கேட்டு விலகி நிற்கிறாரு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஷார்ட்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்காங்க. சூப்பர் ப்ரோ. நல்ல ஃபீல்டிங். கேட்சுக்கு ட்ரை பண்ணாங்க. கேட்ச் இல்லைன்னு தெரிஞ்சவனே. இங்கே 2 ரன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லாங் ஆன் ஃபீல்டு எடுத்து நல்ல சேவ். சூப்பர் சேவ் ஒன்று பார்த்தோம். ஸோ 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 6 போக வேண்டிய பால் அது ஆக்சுவலாக. ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் நல்லா விலைக்கு போடப்பட்ட பால். முன்னாடி வந்து மிஸ்ஃபீல்டு பண்ணி 4 விடுறாங்க. ஸோ இந்த 4ஓட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த இருங்கலூர் 46 அடிச்சிருக்காங்க. 47 தேவை. இப்போ 36 பாலுக்கு 47 டார்கெட் ஃபார் மணச்சநல்லூர் பெப்சி. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஜானி இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சந்தோஷ். இங்கே முதல் ஓவர் செல்வா போட வந்திருக்காங்க. 36க்கு இப்போ 47 தேவை. 11 ரன் டிஃப்ரென்ஸு. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் நேராக லோ ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வெளியே போயிருக்கும். செகண்ட் ஒன் நேராக உள்ள நேருக்கு நேராக லாங் ஆன் கையிலே உழுதான்னு பார்த்தா அங்கே நல்ல ஃபீல்டர் கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே தமிழ் அவர்கள் லாங் ஆன் ஃபீல்டர் சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி. அவர் பிடிக்கிற முதல் பால் ஸ்வீப் மாதிரி போனார். பால் விலைக்கு போடப்பட்ட பால். இந்த பால் நேருக்கு நேராக ஸ்டம்பில் செம்ம ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு பார்த்தா வெங்கட் அவர்கிட்ட ட்ரை இருந்துச்சு. ஸோ அதில் 2. ஸோ இந்த பால் மட்டக்கி அடிக்க பார்த்துருக்காரு. சரியான மீட் இல்லாத காரணத்தினால கீழே தரையோட போது அங்கே மிஸ்ஃபீல்டுங்க. சின்ன மிஸ்ஃபீல்டுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த மிஸ்ஃபீல்டுக்காக நம்ம ஓடியேட்டார். அங்கே சந்தோஷ் நல்ல இனிஷியேட்டிவ்.
திங் லாஸ்ட் ஒன் ஓவரில் கீப்பரால் பிடிக்க முடியாது, அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு போகுது. ஸோ அதில் ஒரு சிங்கிள். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 5 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. மீதம் 30 பாலில் 42 தேவை. ஸோ அந்த செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஆனந்த் வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு, மாட்டிக்கிச்சா. அங்கே ஃபீல்டர் கேட்ச் எடுத்திருக்காருங்க. அந்த இடத்துக்குலாம் போனால் ரொம்ப ரொம்ப டஃப்பு. இப்போ கண்ணும் கோவத்தோடு வெளியே போகிறாங்க இங்கே மணி. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சதீஷ் அவரை பிடிக்கிற முதல் பால் ஸ்லோவர் வேரியேஷன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. லோ ஃபுல் டாஸாக எடுத்திருக்காங்க. பாயிண்டில் எங்க செல்வா ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண பார்க்கணும். நல்லா பண்ணுறாருங்க. ஸ்டெம்புக்கு மேலே வர பால் பேட் ஃபேஸ் லாஸ்ட் மினிட்ல ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு, ஒரு சிங்கிள். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பு சிங்கிளாக எடுத்தாங்கன்னாலே சந்தோஷ் கிரீஸில் இருக்கிற வரைக்கும் மேட்ச் பேட்டிங் டீம் கையிலன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் ஓவர் பிச்சுடு பால். 1 பவுன்ஸ் குத்திடுச்சுன்னா பவுன்ஸ் போயிடுச்சுங்க. 4. ஸோ லோ ஸ்கோர் கேமு. இவங்களுக்கு 12 ரன் டிஃபரன்ஸ் இருந்துச்சு பாலை விட. ஸோ இவங்க 1s and 2s ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. கிடைக்கிற பவுண்ட்ரி இப்போ எடுத்துக்கிறாங்க. பேட்டிங் டீம் ப்ரெஷர் இல்லாமல் போகிறாங்கன்னு தோணுது. இப்போ ரிலீவ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரு. ஸோ டாட்டு போட்டே தீரணும் இங்கே ஆனந்த். கொஞ்சம் வேகத்தோட போட்டிருக்காரு. ஸோ பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு ஒரு எட்ஜு, ஃபஸ்ட் ஸ்லிப்பு, சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. பால் பை பால் ரன் ஆட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ 24 பால் பாக்கி இருக்குது. டார்கெட் 47 இருக்கும்போது ஸோ இன்னொரு நல்ல பார்ட்னர்ஷிப் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு ஓவருக்கு செல்வா இந்த ஓவர் போடுறாங்க. முதல் பால் நல்லா இழுத்து போட்டிருக்காரு. பிஃபோர் லென்த்லேருந்து குத்தி ஏற்றிருக்காங்க. நல்ல பவுன்ஸோட ஒரு டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் கவர்ஸில் ஃபீல்டர் கிடையாது, டீப்பில் இருக்காங்க. அங்கே அவர் சின்ன மிஸ்ஃபீல்டு பண்ணாருங்க எடுத்து விட்றதுக்கு. நல்ல த்ரோ விட்ருக்காரு. சந்தோஷ் ஸ்ட்ரைக் வச்சுக்க பார்த்துக்கிட்டாங்க. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் தருவன் ஸ்டிக் லைன் கேட்ச் டேக்கன். அவங்க எதிர்பார்த்த விக்கெட்டு, முக்கியமான விக்கெட்டு. சந்தோஷ் அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் நல்லா வேகத்தோடு போட்டிருக்காரு. ஒரு ஸ்லாப் ஷாட்டு ஸ்வீப் மாதிரி தரையோட போகாமல் பாலோட அப்ளே அடிச்சிருக்காரு. ஸோ இங்கே சிங்கிள் டபுளாக மாறுது. ஐயோ அங்கே ஓவர் த்ரோ, பேக்கப்புக்கு ஆள் வந்து எடுக்கணும். நல்ல வேலை எடுத்தாருன்னு சொல்லுவேன் அங்கே ராம். ஸோ நல்ல மாதிரி சாட பார்க்குறாரு. கொடுத்துட்டாரா? அந்த இடத்துல குத்துனா கூட வெளியே போயிடும் டக்குன்னு. ஐயோ 1 ஹேண்டில் ட்ரை பண்ணாங்க. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. ஐயோ 2 ஃபீல்டர் யார் எடுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு ஸோ 2 எடுக்க விட்டாங்க. அவர் பார்த்த ஃபீல்டிங்க்கு கண்டிப்பாக சிங்கிளோட கட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆல்மோஸ்ட் 1 ஹேண்டில் கேட்சை வேறு எடுத்துட்டாரு. சாரி கேட்ச் எடுக்க பார்த்தாரு. லாஸ்ட் 1 ஓவரில் எட்ஜ் பட்டிருக்கு. ஃபீல்டருக்கு கேரி ஆகாது. குத்துனோன்னு ஃபைனலுக்கு ஃபீல்டருக்கு போகுது. ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. ஸோ இந்த ஒரு ராம் போட வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் நல்ல டெலிவரி. அவுட் சைடு எட்ஜ் பட்டிருக்கு. ட்ரைவில் வந்து நேராக விட்டுருக்காரு. சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் டாட் பால். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கு நேராக வந்திருக்காரு. பேட்டை கரெக்டாக வச்சார். ஸோ டீப்லேருந்து ஃபீல்டர் வரணும். 2 எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இங்கே கீப்பரால் பிடிக்கும்ல, பேக்கப் கால் இருக்க வாசி தப்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸ் விலக்கி போட்டிருக்காரு ஆஃப் சைடில். அதன் காரணமாக ஒரு எட்ஜு, ஒரு சிங்கிள். ஸோ லென்த்தில் வைக்க சொல்கிறாங்க. லென்த்தில் வச்சோன்னே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட்டு. ஸோ லாஸ்ட் பால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. குட் ஷாட். ஸோ அங்கே செல்வா ஃபீல்டர், சிங்கிள் மட்டும் கிடைக்கும். 12 பாலுக்கு 25 தேவை. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. ஸோ இந்த ஒரு நாவல செல்வன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சதீஷ். ஓவரோட முதல் பால்
லெக் கட்டுற வேரியேஷனா பிச்சாத பால் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டாலும் கையில் விழுந்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு சதீஷ். விஜய் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக அரவிந்த் குமார். விஜய் அவர்கள் பிடிக்கிற முதல் பால் ஸ்லாப் பண்ணியிருக்காரு. அங்கே 2 ஃபீல்டர் வராங்க. அங்கே ராம் ஃபீல்டர் நல்ல டேக் ப்ரோ, லோ கேட்சு. ஸோ விக்கெட்டை திறந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணி. தேர்ட் பால் ஓவரில். ஸோ கேட்ச் போதா? கேட்ச் டேக்கன். ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஹேட்ரிக்கு நாவலூர் செல்வன் கையிலேருந்து வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். 4th ஒன். முதல் 3 பாலில் 3 விக்கெட்டு. நல்ல டெலிவரி. இன்னொரு விக்கெட் விட்டால் எடுத்திருப்பார். லாஸ்ட் பால் நோ பால். அதான் கிடமா 4th பால் ஃப்ரீ ஹிட் இது. கீப்பர் எடுப்பாரா? ஐயோ, ஸோ பேக்வர்டில் ஓடி இருக்கிறது கஷ்டம். ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இறங்கி போய் கொடுக்குறாரு. அங்கே பிருத்திவி ஐ திங்க் அவர் பேர். நல்ல த்ரோ. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் லெக் கட்டுற வேரியேஷன், டாட் பால், சிறப்பான ஓவர், ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து மேட்சை ஃபீல்டிங் டீம் பக்கம் கொண்டு போயிட்டார். இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25. மீதமுள்ள 6 பாலில் இங்கே 22 தேவை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ராம் போட வந்திருக்காங்க. 6க்கு 22 தேவை. ஓவரோட முதல் பால் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். வைட் டெலிவரி. ஃபஸ்ட் பால் வைடு, ஃபஸ்ட் பால் பால் 21 தேவை. 6 பாலில் பால் அண்டர்லே இருக்குது. டாட் பால் 5 பாலுக்கு 21 தேவை. ஓவரோட 2வது பால் அடித்து போடப்பட்ட பால் ஃபீல்டருக்கு போகிறாங்களா, கையில் விழுவுதுங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அரவிந்த் அவர்கள் இங்கே அவுட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பலாருன்னு பேட்டை விட்டுருக்காரு. அங்கே மிஸ்ஃபீல்டு பட்டுருச்சுன்னா 4. அங்கே அதில் பட்டா 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அடிச்சு போடப்பட்ட பால் கேட்ச் விழுதான்னு பார்த்தா ஷாட்டில் ஃபீல்டு கிடையாது. கம்பீர் தான் இங்கே இருக்கார். ஸோ வெங்கட் வந்து எடுத்து விட்றாங்க, பட் ஓடலை. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2 பாலுக்கு 17 தேவை. உள்ளத்துக்கு போட்டால் மேட்ச் முடியும். ஸோ டாப் எட்ஜ் ஃபுல் ஷாட்டுக்கு போயிருக்காங்க. ஓடலை. டாட்டு பவுண்டு விடாமல் தடுத்தா போதும். தடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ஃப்ரம் ராம். ஸ்லோவாக தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ டாட்டு. ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் மனசனூர் பெப்சி வெர்சஸ் இருங்கலூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.